தமிழ் கொணர்ந்த முன்னோர்களுக்கும் அதை சுமக்கும் தமிழனுக்கும் வணக்கம். தென் தமிழக கடற்கரையை தாக்கும் ஒவ்வொரு அலையும் ஒரு காலத்தின் சோடுகளை எடுத்துச் செல்கிறது. இங்கு மணல் அமைதியாக கிடக்கலாம், ஆனால் அந்த மணலின் கீழ் மரபுகள் இருக்கின்றன. இங்கு மண் பேசாது, ஆனால் அதன் மீது நடந்தவர்கள் பேசுவார்கள். அந்த மண்ணில் ஒரு நாள் ஒரு அரசின் பெயர் பிறந்தது. அது சாதாரண அரசு இல்லை, 3 பேரரசில் முதன்மையானது. அதுவே பாண்டியர்கள். 3 கடல்கள் சூழ்ந்த தெற்கு தரையில் முதலில் வாள் எழவில்லை, கடல் எழுந்தது. பாண்டியரின் ஆரம்பம் மண் மீது இல்லை, கடலில். கடல்களின் நுரை அணைத்த இடத்தில் ஒரு நகரம் எழுந்தது. அது சாதாரண நகரம் இல்லை, அதுவே கொர்க்கை. பாண்டியர்களின் முதல் மூச்சு. கொர்க்கை கரையில் நின்று பார்க்கும்போது அலைகள் வெறும் நீராக இல்லை, அவை உலக நாடுகளின் கப்பல்களை தாங்கி வந்த பாதைகள். முத்து குவியல்கள், சங்கு குவியல்கள், கடல் மணலில் புதைந்த செல்வங்கள். பாண்டியர்களின் அடையாளம் மீன் சின்னம் மட்டுமல்ல, முத்தும்தான். முத்து ஒரு ஆபரணம் அல்ல, அது அரசியல் ஆயுதம். ஒரு முத்து ஒரு தங்க நாணயத்துக்கு சமம். ஒரு முத்து குவியல் ஒரு படைத்தளத்திற்கு ஊதியம். ஒரு கடல் பருவம் ஒரு அரசாட்சியின் பொருளாதாரம். அதனால் தான் முத்து என்பது ஆபரணம் அல்ல, அது அதிகாரத்தின் நாணயம். நீண்ட காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் சட்டம் வேண்டும், நீதி வேண்டும், மக்கள் நம்பிக்கை வேண்டும். பலம் சில நாட்கள் வேலை செய்யும், ஒழுங்குதான் தலைமுறைகள் கடந்து நிற்கும். அதாவது போரால் நாட்டை பிடிக்கலாம், ஆனால் நல்ல ஆட்சியால் தான் வரலாற்றை பிடிக்க முடியும். அந்த ஒழுங்கின் நெருப்பின் முன் நின்ற அந்த பெயர் முதுகுடுமி பெருவழுதி. அவர் கையில் வாள் இல்லை, அவர் கையில் அக்னி வேல் இருந்தது. பல வேள்விகளை நடத்தியவன். அதனால்தான் அவர் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என அவர் அழைக்கப்பட்டார். பல்யாகசாலை என்பது வெறும் ஒரு பட்டம் மட்டுமல்ல, ஒரு அங்கீகாரம். இவை வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் அறிவிப்பு. சங்க பாடல்கள் அவனை புகழ்ந்தது அவன் வென்ற போர்களுக்காக மட்டுமல்ல, அவன் நிறுவிய ஒழுங்குக்காக. மக்கள் மனதை வெல்ல வாள் மட்டும் போதாது, நம்பிக்கையும் வேண்டும் என அவன் புரிந்திருந்தான். வேள்வி நெருப்பில் அவன் தன் ஆட்சியை அர்ப்பணித்தான். அந்த நெருப்பு சாட்சியுடன் அவருடைய அதிகாரம் தெய்வ அனுமதியுடன் வந்தது. அவர் காட்டியது அரசன் என்பவன் அதிகாரம் மட்டும் கொண்டவன் அல்ல, அதிகாரத்திற்கு அர்த்தம் கொடுப்பவன். அரசன் வென்றால் மகிழ்ச்சி இல்லை, மக்கள் நிம்மதியாக இருந்தால்தான் வெற்றி. பாண்டியர்கள் வாளால் மட்டும் நிலைக்கவில்லை, தன் அமைப்பால் நிலைத்தார்கள். முதுகுடுமி பெருவழுதி தன்னை விட தன் மரபை பெரிதாக்கினதால் அவர் பேரரசு ஆகிறார். அரசுகள் எழும், அரசர்கள் வீழ்வார்கள், ஆனால் அடித்தளம் வலிமையாக இருந்தால்தான் மரபு அழியாது. பாண்டியத்தின் முதல் அலை கடலில் தொடங்கியது, அடுத்த அலை போரில் எழும். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ், காலம் கடந்த தமிழின் பயணம். இந்த குரல் நிற்கும் இடத்தில் தமிழின் பயணம் தொடரட்டும்.